வெல்கம் டு தமிழ் சினிவுட். ஆலம்பனா திரைப்படம் மார்ச் 7ஆம் தேதி தேட்டரில் வெளியாக போகிறதா இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. மணிகண்டன் நடிப்பில் வெளியே வெற்றிகரமாக ஓடிட்டுருக்க குடும்பஸ்டன் திரைப்படம் தற்போது வரையும் 20 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ மணிகண்டன் கெரியர்லேயே இது ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன். மேலும் இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி 2வது பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற படமாக குடும்பஸ்டன் திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. துல்கர் அவர்களுடைய அடுத்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு காந்தானு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் செல்வமணி இயக்கத்தில் துல்கர் ஹீரோவாக நடிக்கிறாங்க. தனுஷ் இயக்கத்தில் அடுத்து வெளியாக போகிற நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் திரைப்படத்துடைய 4வது சிங்கிள் நாளைக்கு வெளியாக போகுது. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லரும் கூடிய சீக்கிரமாக வெளியாக போகுது. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி திரைப்படத்துடைய டைட்டில் வெளியானதுக்கு பிறகு படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. இந்த படத்தில் இன்னொரு வில்லனா உன்னி முகுந்தன் நடிக்க படக்குழு அவர்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே ஜெயம் ரவின்னு ஒரு மிரட்டலான வில்லன் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கார். தற்போது உன்னி முகுந்தனும் இந்த படத்தில் வில்லனா கமிட் ஆனா இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு மேலும் எகிரும். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 24வது திரைப்படத்தை குட்டே திரைப்படத்தை இயக்குனர் விநாயக் சந்திரசேகர் இயக்க போறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 24வது திரைப்படத்தை சிபி சக்கரவர்த்தி தான் இயக்கணும். ஆனால் சிபி சக்கரவர்த்தி நானி கூட ஒர்க் பண்றதுனால சிவகார்த்திகேயன் குட் நைட் இயக்குனர் கூட அவருடைய 24வது திரைப்படம் பண்ண போறார். நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஓபனிங் டிக்கெட் புக்கிங் தற்போது தொடங்கி சேலாயிட்டு இருக்கு. ஆன்லைன்ல மட்டும் 150 லட்சம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு நாள்ல மட்டும் சேல் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. அஜித் கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய டிக்கெட் புக்கிங் சேல் இந்த படத்துக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்குமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் விடாமுயற்சி படக்குழு இந்த படத்தோடைய சண்டே காட்சி எடுத்த விதத்தோடைய வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் இணையத்தில் செம வைரலாகிட்டு. மேலும் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கனால முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 20லேருந்து 22 கோடி பக்கமும் உலக லெவலில் ஒரு 50லேருந்து 80 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. நடிகர் எஸ்டிஆர் அவர்கள் அவருடைய அடுத்தடுத்த படங்களுடைய அப்டேட் அவருடைய பிறந்தநாளான இன்னைக்கு வெளியிட்டு ரசிகர்களை மகிழ்விச்சிருக்காரு. நடிகர் எஸ்டிஆர் அவர்கள் தற்போது டாக் லைஃப் திரைப்படத்தில் கமலஹாசன் கூட துணை ஹீரோவா, அதாவது 2வது ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கார். இந்த படம் வருகின்ற ஜூன் மாதம் வெளியாக போகுது. ஸோ இந்த படத்துடைய ஒர்க் முடிச்சுட்டு எஸ்டிஆர் அடுத்தபடியாக அவருடைய 49வது திரைப்படத்தில் நடிக்க போகிறார். பார்க்கிங் திரைப்படத்தை இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில் இந்த படத்தில் எஸ்டிஆர் நடிக்கிறாங்க. இந்த படத்தை டவுன் பிக்சர்ஸ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கர் இணைந்து இயக்குறாங்க. இந்த படத்தை இந்த வருடம் இறுதியில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதுதான் எஸ்டிஆர் அவர்களுடைய 50வது திரைப்படத்துடைய மிரட்டலான அப்டேட்டும் வெளியாயிருக்கு. அதாவது தேசிங்கு பெரியசாமி எஸ்டிஆரை வச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ண போகிறதா தகவல் வெளியானுச்சு. இதை கமலஹாசன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க போகிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானுச்சு. ஆனால் பட்ஜெட் அதிகமாக இருந்ததுனால கமலஹாசன் பேக் அடிச்சிட்டாரு. இதனால் எஸ்டிஆர் அவர்களுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமே இந்த படத்தை தயாரிக்க போதான். இந்த படம் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் எஸ்டிஆர் ஹீரோவாகவும் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளராக கமிட் ஆகியிருக்காங்க. மனோஜ் பரமஹம்சா டிஓபியாவும் எடிட்டரா பிரவீன் ஆண்டனி ஒர்க் பண்ண போகிறதா தகவல் வெளியிருக்கு. அடுத்ததான் எஸ்டிஆர் அவர்களுடைய 51வது திரைப்படத்துடைய மிரட்டலான போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே ஏஜிஎஸ் தயாரிப்பில் உருவாகிற இந்த படத்தை அஸ்வன் மாரிமுத்து இயக்க போகிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானுச்சு. இன்னைக்கு வெளியான போஸ்டரில் இந்த படம் எஸ்டிஆருடைய 51வது திரைப்படமாக உருவாக போகுது. எஸ்டிஆர் கோல்ட் ஆஃப் லவ் அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு சின்ன கேப்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இதை சார்ந்து தான் படத்தோடைய கதைக்களம் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.